காமம் என்பது ஒன்றும் பயப்படுவதற்குரியதோ, அது உங்களை பயமுறுத்தக்கூடியதோ அல்லது உங்களை துன்புறுத்தக்கூடிய பிணியோ அல்ல. ரொம்ப எளியது. அது எப்படின்னா, ஒரு வயசான பசுமாடு, அதுக்கு பல்லெல்லாம் போயிடும். மாடு, ரொம்ப வயசான மாட்டுக்கு பல்லு இருக்காது. பல்லு போன மாடு அதால புல்ல மேய்ஞ்சு புடுங்கி திங்க முடியாது. அப்ப அது என்ன பண்ணும்னா, அந்த மேய்ஞ்சு கிடக்கிற முற்றா இளம்புல்ல தன்னுடைய நாவினால் நக்கி நக்கி ஒரு காலத்தில் இந்த புல்லை நானும் புடுங்கி தின்னேன் அப்படின்னு அது நினைச்சுக்கும். தன்னுடைய நினைவில் அந்த புல்லை பறித்து தின்றதை மீட்டிக் கொள்ளும். காமமும் அது மாதிரியானதுதான் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாங்க. நினைவில் மீட்டப்படுகிற காமமும் உண்டு. மதுரையில கதிர்வேல் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும். இந்த தேட்டர்ல வயசான பிட்டு படம் போடுவாங்க. இந்த பிட்டு படத்தை பாக்குறதுக்கு வயசான பெருசுகள் எல்லாம் வரிசையில நிற்கும். அப்ப நமக்கு இவங்க என்னடா பண்றாங்க இங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும். அப்ப மறுபடியும் அந்த நினைவோ ஒரு பறவை தான். இவன் சொன்ன மாதிரி பசுமாடு புல்ல நாவினால் நக்கி பார்த்து தான் ஒரு காலத்தில் புல் தின்ற இன்பத்தை நினைவில் மீட்டிக் கொள்வதை போல மீட்டிக் கொள்வதுதான் காமம் என்று மலைப்பெருங்கன் தான் சொல்றார்.